ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது என்ன ஓன் பதிவுனா, புதுசாக கல்யாணமானவங்க கண்டிப்பாக இந்த பதிவு என்ன பதிவுனா, கண்டிப்பாக நான் போட்ட பதிவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 4 பேர்த்துட்டு இந்த நான் பதிவு சொல்லும்போது அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதே சோசியல் மீடியாவில் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? அதுக்கானது அந்த பதிவு. உதாரணத்துக்கு இப்போ 1 வீக் முன்னாடி ரிதன்யான் சிஸ்டர் வரதட்சணை கொடுமையினால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி எந்த பொண்ணுங்களும் வந்து தப்பான முடிவு எடுக்க வேணாம்னு உதாரணத்துக்கு இந்த வீடியோ. என்ன வீடியோனா, சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் மாமியார் ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தா உங்கள் அம்மா அப்பாட்டையோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிட்டையோ சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன தான் அவங்க மைண்டு டார்ச்சர் கொடுத்தாலும் இவங்களை சொல்லும்போது மனசு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறீங்க, மாமியார்ட்ட சொல்கிறீங்க, என்ன சொன்னாலும் அவங்க கேட்கல, 2 பேருமே கேட்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் கேட்கல, அதனால நான் முடிவை நானே எடுத்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா சூசைட் பண்ணுறதுனால எந்த பலனுமே கிடையாது. சூசைட் பண்ணி யாருக்கு எந்த நன்மையுமே இல்லை. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா உங்களை நினச்சி அவங்களும் அவங்க உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், சூசைட் எந்த பொண்ணுமே பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனையா அதை வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். நம்மளால் முடியும்னு நினச்சி பண்ணணும். முடியாதுன்னு நினச்சி சூசைட் பண்ணினா எந்த பலனுமே இல்லைங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கூட்டி வரேன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா என்னை நம்பி வரா, நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி பார்த்துக்கணும். சரிங்களா? 2வது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னைய பார்த்துக்கன்னா என் ஒய்ஃப் தான் பார்த்துக்க போகிறா அப்படின்னு நினச்சி மேரேஜ் பண்ணணும். இந்த 2ஐயும் நினச்சி மேரேஜ் பண்ணுங்கள். லைஃப் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? பணத்துக்காண்டியும் நகைக்காண்டியும் கல்யாணம் பண்ணினா கடைசி வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். கடைசியில் டைவர்ஸ் ப்ளஸ் வரதட்சணை கொடுமையினால சூசைட் தான் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கா, என்ன மாதிரி இருக்கா, ஃபோன் பண்ணி விசாரிங்க. நீங்களும் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம பெரிய ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி விடுவோம், நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எப்படி யாருக்கு தெரியும்? இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி விட்டுட்டீங்க. கடைசி என்னாச்சு, 78 நாள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு சாக போகிற நேரத்தில் இந்த வீடியோனால தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு எப்படின்னு. இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா? இப்போ யார் ஃபீல் பண்ணுறா? அவங்க அம்மா அப்பா தான் ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரிதன்யா சிஸ்டர், உங்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? உங்களோட வாய்ஸை கேட்டு தான் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து இதில் வந்து சோசியல் மீடியா அப்டேட் பண்ணுறேன் சிஸ்டர். ஓகேவா? அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி எந்த பொண்ணுமே வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இது பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். சூசைட் பண்ணுறதுனால எந்த பலனுமே கிடையாது சிஸ்டர். சரிங்களா? இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். படிப்புலேயும் சரி, விளையாட்டுலேயும் சரி, வேலையிலையும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, எந்த இதுலேயுமே வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எதுலேயும் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஃபேஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட பதிவு இதுதான். இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ண முடியாது யாருக்குமே. சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.